ஆதிராத்திரி மலையாள திரைப்படத்தோட திரை விமர்சனத்தை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். கரும்பின் நுனி போல துவக்கம், அடி போல நிறைவு. துறவு வாழ்வை விரும்பும் கணவனுடன் ஜான்சி குரியன், காவல் உதவி ஆய்வாளர். விவாகரத்து கோரும் மனைவியுடன் ஹரிஷ், காவலர். ஒரு இரவில் ரோந்து பணியில் இவரது அலட்சியம் பணிக்கு சிக்கல் ஏற்படுத்துகிறது. நிகழும் இரவு சம்பவத்தின் முழுமையை கண்டறியும் ஜான்சி ஹரிஷின் முயற்சியே கதை. மழையும் கொண்ட கேரளத்தின் இடுக்கியை கனமாக கொண்ட பின் த்ரில்லர் கதைக்கு வேறென்ன அலங்காரம் வேண்டியிருக்கிறது? நீதிபதி வீட்டில் கைவரிசையை காட்டிய திருடன், தீ வைத்துக் கொண்ட 18 வயது பெண் கடந்து முக்கிய சம்பவத்திற்கு கதை வரும்போது ஜான்சி ஹரிஷ் குணாதிசயம் குறித்து நாம் ஒரு கருத்து வந்துவிட முடிகிறது. சாறு பிழியும் இயந்திரத்திற்குள் நுழையப்படும் கரும்பாக சம்பவங்களை நிதானமாக நுழைகிறது சாஜி மராட்டின் கதை. காவலர்கள் இருவரும் ஆதாரங்களை திரட்ட நம் வயிற்றுக்குள் கரும்புச்சாறு இறங்குகிறது. திரட்டிய ஆதாரங்கள் இவர்களின் கரையை கழுவினாலும் குற்றவாளிக்கு பெரிய பாதிப்பில்லை எனும் போது இன்னும் நான் அக்கரும்பை நுழைக்கவே இல்லை என்கிறார் இயக்குனர் ரதீனா. கஞ்சா புகைக்கும் இளைஞன் பார்த்ததாக நம்பும் மாயத்தோற்றம், அவன் சிகிச்சை பெறும் மறுவாழ்வு மையம், கடுகளவு இடம்பெறும் இக்காட்சிகளை ஸ்ரீஜித் சராங் வெட்டி ஒட்டிய விதமே அடிக்கரும்பின் ருசிக்கு காரணம். ஜான்சி ஹரிஷ் அப்படியொன்றும் வழக்கை சிறப்பாக விசாரித்து விடவில்லைதான். ஆனால் கதையை எழுதிய விதத்தால் இந்த த்ரில்லர் தித்திக்கிறது. ஆக அடர்த்தியில் நாவலின் ஆன்மா, முடிவுரையில் சிறுகதையின் ஆன்மா. பாதிராத்திரி நல்ல சிறுகதை.